இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாற்றில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்து திரு எழுகூற்றிருக்கை அப்படின்னு ஒரு பாடல். இது சிற்றிலக்கிய வகைகளில் இது ஒரு வகை. இது ரொம்ப கடினமான இலக்கண அமைப்பு. அதனால் எல்லாரும் இதை சுலபமாக பாட மாட்டாங்க. இது மாதிரி இறைவன் அருள் யாருக்கு கிடச்சிருக்கோ அவங்களால தான் சுலபமாக பாட முடியும். இது நம்ம யாப்பிலக்கணத்தை வச்சு அமைச்சு நம்முடைய கற்பனை வளத்தோடு வச்சு வெறுமே பாடக்கூடிய பாடல் வகை அல்ல. இது இறையருள் இருந்தால் மட்டுமே பாட முடியும். இது மாதிரி வெகு சிலர் தான் பாடியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அதில் திருஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்கார், திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார், நக்கீர பெருமான் பாடியிருக்கார், அருணகிரிநாதர் பாடியிருக்கார், பாம்பன் சுவாமிகள் பாடியிருக்கார். இவங்க எல்லாரையும் பார்த்துக்கோங்க, எல்லாம் இறையருள் பெற்றவர்கள். மற்றவர்களால் சுலபமாக இந்த திரு எழுகூற்றிருக்கை பாட முடியாது. இது அந்த சொற்கட்டு எப்படி இருக்கும்னா 1லேருந்து 7 வரைக்கும் 1 2 3 4 5 6 7 ஏதாவது ஒரு விஷயத்தை 7 விஷயத்தை சொல்லுவாங்க. திரும்ப 6 5 4 3 2 1, திரும்ப 2 3 4 5 6 7, இது மாதிரி 1லேருந்து 7 வரைக்கும். அதாவது முதல்ல 3 சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் 2க்கு வருவாங்க, அதுக்கப்புறம் 1 போவாங்க, அதுக்கப்புறம் 4 வரைக்கும் போவாங்க, அதுக்கப்புறம் 1லேருந்து 5 வரைக்கும் போவாங்க, 6 வரைக்கும் போவாங்க, 7 வரைக்கும் போவாங்க. அதனுடைய அமைப்பு கீழேருந்து மேலே விரிஞ்சிக்கிட்டே வர்றது, திரும்ப மேலேருந்து கொஞ்சம் அளவு சுருங்கிக்கிட்டே போகிறது. அது மாதிரி அதை வரிசைப்படுத்தி பார்த்தோன்னா ஒரு தேர்னுடைய அமைப்பில் இருக்கும். தேர்னுடைய படிக்கட்டுகள் மேலே ஏறுற மாதிரியும் திரும்ப கீழே இறங்குற மாதிரியுமான ஒரு அமைப்பில் இருக்கும். அந்த சொற்களை நம்ம வரிசைப்படுத்தி எழுதி பார்த்தால் அப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் திரு எழுகூற்று இருக்கை அப்படின்னு வச்சுருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான அமைப்பில் பாடப்படக்கூடிய ஒரு பாடல். இன்றைக்கி திருஞான சம்பந்த பெருமானுடைய குருபூஜை தினம், வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் அவருடைய குருபூஜை தினம். அதனால் இன்னைக்கு அவர் பாடியருடைய திரு எழுகூற்றிருக்கை இந்த பதிவில் பாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிகத்தை படிக்கிறப்போ பல பதிகங்களை படித்த பயன் இந்த ஒரு பதிகத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அத்தனை திருக்கோவில்கள், அத்தனை திருவிளையாடல்கள், சிவபெருமான் பண்ண திருவிளையாடல்களில் இந்த ஒரே பாட்டில் சொல்லியிருப்பார் ஞான சம்பந்த பெருமான். அதனால் இது பல பதிகங்களை பாடிய பயன் இந்த ஒரு பதிகத்தை படிக்கிறதுனால கிடைக்கும். பிரம்மபுரம் சீர்கழிப்பதி தான் அது. அம்மை திருநிலை நாயகி உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் இறைவன் இறைவி. இந்த பாடலை பார்ப்போம். அதான் 1 2 3ன்னு அந்த எண்ணிக்கை ஏறும் இறங்கும்னு சொன்னேன் இல்லையா. அதை முதல்ல பாடலை படிச்சுடுவோம், அதுக்கப்புறம் இதோட பொருள் படிப்போம். ரொம்ப அழகான இலக்கியம், இலக்கண அமைப்பும் சிறப்பான ஒன்று. அதனால் இன்றைக்கி ஞான சம்பந்த பெருமான் குரு விஜயை முன்னிட்டு நம்ம இந்த பாடலை படிக்க ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினச்சி நான் படிக்கிறேன். எனக்கு இசையோடு பாட தெரியாது. எனக்கு அவர் ஞான சம்பந்த பெருமான் இந்த பாடல் இந்த பண்ணில் வரணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வியாழக்குறிஞ்சி அப்படின்ற பண்ணில் இருக்குது இந்த பாடல். எனக்கு அப்படின்னா என்னன்னே கூட தெரியாது. எனக்கு இசைஞானம் 0. அதனால் சில ராகங்களோட பேர் கேட்டிருக்கேன், சில தாளங்களோட பேர் கேட்டிருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால் நான் இசையோட பாடலை அப்படியே படிக்கிறேன். படித்தாலும் பலன் இருக்குல்ல, பாடினால் அதிக பலன் இருக்கலாம். ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் படிக்கணுன்ற ஆசைக்காக படிக்கிறேன். ஓருருவாயினை மானாங்காரத்து
ஈரியல்பாய் ஒரு விண்முதல் பூதலம் ஒன்றிய இரு சுடர் உம்பர்கள் பிறவும் படைத்தளித்தழிப்ப மும்மூர்த்திகளாயினை இருவரோடு ஒருவன் ஆகி நின்றனை ஓரால் நீழல் ஒன்கடல் இரண்டும் முப்பொழுதேத்திய நால்வர்க்கு ஒளி நெறி காட்டினை நாட்ட மூன்றாக கோட்டினை இரு நதி அரவமொடு ஒரு மதி சூடினை ஒரு தாழ் ஈரையின் மூவிலை சூலம் நாற்கால் மான்மரி ஐந்தலை அரவம் ஏந்தினை காய்ந்த நால்வாய் மும்மதத்து இரு கோட்டொரு கரி ஈடடி துரித்தனை ஒரு தனு இரு கால் வளைய வாங்கி முப்புறத்தோடு நானில மஞ்ச கொன்று தலத்துரு அவுணரை அறுத்தனை ஐம்புல நாளாம் அந்த கரணம் முக்குணம் இருவலி ஒருங்கிய வானோர் ஏத்த நின்றனை ஒருங்கிய மனத்தோடு இரு பிறப்போர்ந்து முப்பொழுது குறை முடித்து நான் மறை ஓதி ஐவகை வேள்வி அமைத்தாரங்கம் முதல் எழுத்தோதி வரன்முறை பயின்றெழு வான்தனை வளர்க்கும் பிரம்மபுரம் பேணினை அறுபதம் முரலும் வேணுபுறம் விரும்பினை இகலியமைந்துணர் புகலியமர்ந்தனை பொங்கு நாற்கடல் சூழ் வெங்குரு விளங்கினை பாணி மோ உலகும் புதைய மேல் மீதந்த தோணிபுறத்துறைந்தனை தொலையாயிரு நிதி வாய்ந்த பூந்தராய் ஏய்ந்தனை வரபுறம் என்றுணர் சிறபுறத்துறைந்தனை ஒரு மலை எடுத்த இரு திரள் அரக்கன் விரல் கெடுத்தருளினை புறவம் புரிந்தனை முன்னீர் துயின்றோன் நான் நுகன் அறியா பண்பொடு நின்றனை சண்பை அமர்ந்தனை ஐயுறும் அமணரும் அறுவகை தேரரும் ஊழியும் உணரா காழி அமர்ந்தனை எச்சன் ஏழிசையோன் கொச்சையை மெச்சினை ஆறு பதமும் ஐந்தமர் கல்வியும் மறை முதல் நான்கும் மூன்று காலமும் தோன்ற நின்றனை இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் மறுவிலா மறையோ கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை கழுமல முதுபதி கவுனியன் அறியும் அணைய தன்னையை ஆதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை நீள் நினத்தே நின்னை நினைய வல்லவர் இல்லை நீள் நினத்தே நீள் நிலத்தே இருக்க மாட்டாங்களாம். இறைவா திருச்சிற்றம்பலம். இந்த பாடலோட பொருள் பார்க்கலாம். அதில் அவங்க கொடுத்துருக்கிறத நான் படிக்கிறேன். வையாசிரியர் எழுதியிருக்கிறத படிக்கிறேன். ரிஷபக்கொடியை உடைய ஈசன் திருவடியே சரண் என்று சிறப்பாக கண்டு தன் தேவியாகிய கலைமகளுடன் இணைந்து வழிபட்ட பிரம்மன் தலத்தை பெற்ற கோயில் பொய்கையில் மகளிர் தம் முகத்தை தாமரை மலரும் பவள வாயை குமுத மலரும் காட்ட கண்களை கருங்குவளையும் நெய்தலும் காட்டி விளங்குகின்ற கழுமலமாகும் பிரம்மன் பூஜித்த தல குறிப்பு உணர்த்தியது காண்க.
இந்த தலத்தோட சிறப்பை சொல்கிறாங்க. ஈசன் ஏகரூபனாய் இருந்து ஐந்தொழில்களுக்கும் அதிபதியாக விளங்குபவன். மான் போன்ற உமாதேவியுடன் விளங்கி சிவன் சக்தி என்னும் இரு வகையான இயல்புடன் உயிர்களை பதியை நோக்கி சாரவும் ஆணவம் கன்மம் மாயை ஆகிய குற்றத் தொகுதிகளிலிருந்து நீக்கவும் புரிபவன். விண்ணில் தொடங்கி பூவுலகம் வரையில் ஒன்றில் கலந்து இரு சுடர்களாகிய சூரியன் சந்திரன் மற்றும் தேவர் முதல் யாவும் படைத்தும் காத்தும் அழித்தும் செய்யவல்ல மும்மூர்த்திகளாகிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூன்று மூர்த்திகளாகவும் ஆயினான். பிரம்மனும் திருமாலும் உடனாக்கி சேர்த்து ருத்ரத்தன்மையை தன்பால் தேக்கி ஒப்பற்ற ஒருவனாயாகி நின்றவன். ஓர்ந்த அரிதற்குரிய ஆலமரத்தின் நிழலில் வீற்றிருந்து திருக்கழலை முப்போதும் ஏத்தி தொழுத ஜனகாதி முனிவர்களாகிய நால்வர்க்கு உயர்ந்த நெறியை சின்முத்திரை கொண்டு காட்டி உண்மை பொருளை உணர்த்தி மும்மலங்களை அறுத்து மேன்மை கொள்ளும் வகை காட்டினான் பரமன். கங்கை அரவம் ஆகியவற்றுடன் சந்திரனை சூடியவன் ஈசன். அவன் ஈர்க்கும் கூர்மை கொண்ட 3 இலைகளை உடைய சூலமும் 4 வேதங்களையும் கால்களாக உடைய மானும் பஞ்சாட்சரமாகிய 5 தலையுடைய அரவமும் ஏந்தியவன். நீர் வற்றி தொங்கும் வாயுடைய மதம் பொருந்தியதும் 2 தந்தங்களை உடையதுமான யானையின் பெருமையை அழித்து, யானையின் பெருமைன்னா அவங்க தாரகவனத்து இவங்க வேணும்னே வேள்வி செய்து அதிலிருந்து ஒரு யானை அனுப்புவாங்க. அதை இறைவன் அழிப்பார். அந்த திருவிளையாடல் இதில் சொல்கிறாங்க. 2 தந்தங்களை உடையதுமான யானையின் பெருமையை அழித்து அதன் தோலை உரித்தவன். அது சிவபெருமான் மேலே ஏவறதுக்குன்னே ஒரு யானையை யாகம் பண்ணி வர வச்சாங்க. சிவபெருமானுக்கு யாகத்தில் வர்ற யானை எவ்வளவு ஒரு கொசுவை விட கேவலம். அதை அழிக்க அவரால் முடியாதா? இவங்க எந்த அளவுக்கு அறியாமையாக இருக்காங்கன்னு பாருங்கள். இவங்க யாகம் பண்ணுவாங்க. வேதத்தின் தலைவன் அவன். அந்த வேத மந்திரங்களை சொல்லி தான் இவங்க யாகமே பண்ண முடியும். அந்த யாகத்தில் வந்த ஒரு யானைக்கு இருக்கிற பலம் சிவனுக்கு எவ்வளவு இருக்கும்? அது தெரியாமல் அவங்க அந்த அறியாமை காரணமாக அந்த யானையை யாகத்திலேருந்து வர வச்சு அனுப்புகிறாங்க. அதன் பெருமையை அழித்து அதன் தோலை உரித்தவன். மேருமலையை வில்லாக கொண்டு வளைய வாங்கி உலகம் அஞ்சி வியக்குமாறு முப்புறத்தை அழித்து அதிலிருந்த தீய அசுரர்களை அழித்தவன் சிவபெருமான். மெய் வாய் கண் மூக்கு செவியாகிய 5 புலன்களையும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எனப்படும் அந்தக்கரணங்கள் 4ம் சாத்வீகம் ரஜோகுணம் தமோகுணம் ஆகிய முக்குணங்களும் பிராணன் அபானன் என்னும் 2 வகையான காற்றும் ஒருங்குதல் மேவிய வானோர் ஏத்த நின்ற ஈசன் ஒன்றிய மனத்தினராய் இப்பிறவியின் தன்மை ஓர்ந்து 3 வேளைகளிலும் அனுஷ்டானம் முதலான கிரியைகள் சரியாக செய்து 4 வேதங்களாகிய ரிக் யஜுர் சாமம் அதர்வணம் ஆகியவற்றை ஓதி 5 வகையான வேள்வியாகிய சிவபூஜை குரு பூஜை மகேஸ்வர பூஜை பிராமண உபசரிப்பு அதிதி உபசாரம் ஆகியன ஆற்றி 6 அங்கங்களாகிய சந்தக கற்பம் வியாகரணம் சிக்ஷை ஜோதிடம் நிருக்தி ஆகியவற்றின் பிரதான எழுத்தாகிய பிரணவத்தை ஓதி ஒழுங்கு முறைப்படி பயின்று வடமை தரும் பிரம்மபுரம் எனும் பதியை விரும்பியவன் ஈசன். அப்பெருமான் வேணுபுரம் புகலி வெங்குரு தோணிபுரம் பூந்தராய் சிரபுரம் புரவம் ஷண்பை என்றும் வழங்கப்படும் அப்பதியில் விழைந்து விளங்குபவன். ஈசன் ஐயம் கொண்ட சமணரும் தேரரும் உணராதவராய் இருக்க காழியில் அமர்ந்து விளங்குபவன். 6 சமய நெறிகளிலும் 5 எழுத்தாகும் ஞானத்திலும் 4 மறைகளிலும் தோய்ந்தவன். முக்காலமும் தோன்ற நின்றவன். இம்மை மறுமை ஆகிய 2ம் ஆயவன். ஒருமை வயத்தனாய் திகழ்ந்து அதன் பெருமைக்கு உரியவன். மறையோர் வாழ் கழுமல முதுபதியினன். அப்பெருமானை ஏந்திய கவுனியனாகிய ஞான சம்பந்தர் உரைத்த இவ்வருள்மொழியை நினைய வல்லவர்கள் பிறவி நோயை கலந்தவராய்
மீண்டும் பிறவாமையாகிய செல்வத்தை அடைவார்கள். இந்த கவுனியனாகிய நான், அதாவது ஞானசம்பந்தனாகிய நான் சொன்ன இந்த பாடலை யார் ஒருவர் இந்த பாடலை சொல்கிறாங்களோ, நினைக்கிறாங்களோ, கேட்குறாங்களோ, எல்லாரையும் சேர்த்து சொல்கிறாரு. அவங்கெல்லாம் பிறவி நோயை களைந்து மீண்டும் பிறவாமையாகிய செல்வத்தை அடைவார்கள். அந்த கடைசி வரி எப்படி இருக்கும்னா, அனைய தன்மை ஆதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை நீள் நிலத்தே அப்படின்னு இருக்கும். இந்த நீள் நிலத்தில் பல கோடி பிறவிகளாக எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல, உன்னை நினச்சி இத்தனை பெருமை உடையவன் ஈசன். அப்படி பெருமை வாய்ந்த அந்த ஈசனை யார் ஒருவர் குவிந்த சிந்தையோட, சித்தத்தில் தெளிவோட, திட வைராக்கியத்தோட, அனலிடை மெழுகாக உருகி சிந்திக்கிறார்களோ அவர்கள் நினைய வல்லவர் இல்லை நீள் நிலத்தே. இறைவா, உன்னை நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த கவுனியன் சொன்ன கட்டுரையை சொல்ல வல்லவர்கள், நினைய வல்லவர்கள், கேட்க வல்லவர்கள் எவராயினும் அவங்களுக்கு பிறவி நோய் தீர்ந்துவிடும். மீண்டும் பிறக்க மாட்டார்கள், இந்த உலகத்தில் அவர்கள் பிறக்க மாட்டார்கள். அப்படி எல்லா பதிகங்கள்லையும் இறைவனுடைய கீர்த்தியை சொல்லுவார். அப்புறம் அந்த பதிகத்தோட இறுதி பாடலில் இந்த பதிகத்தை யார் ஒருவர் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த குற்றம் நீங்கும், இந்த செல்வம் சேரும், இந்த வரம் கிடைக்கும், இந்த அப்படின்னு அந்த பதிகத்தை படிக்கிறவங்களுக்கு ஒரு பலன், அது மிகச்சிறந்த பலனாக சொல்லிட்டு போவார். இந்த திரு எழுகூற்று இருக்கையிலையும் அதே மாதிரியே இந்த கவுனியின் கட்டுரையை யார் ஒருவர் மனமுணர்ந்து படிக்கிறாங்களோ அவங்க மீண்டும் பிறவி நோயை பாதிக்கப்பட மாட்டார்கள், பிறவி நோயால் பாதிக்கப்பட மாட்டார்கள். அதாவது அவங்களுக்கு பிறவி இல்லை, அதாவது முக்தி நெறி அடைந்து விடுவார்கள், பேரானந்தத்தை அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறாரு. இன்றைக்கு அவருடைய குருபூஜை தினம் அப்படின்றதுனால இந்த தேதியில் அந்த பாடலில் சொல்கிறது எனக்கு கிடைச்ச பாக்கியம். அதனால் வாழ்க வளமுடன். ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இறைவியோட திருவருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். திருநெல்வேலி நாயகி உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் திருத்தாள் போற்றி வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்கிற. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த நல்ல விஷயங்களை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடுத்த ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.